உங்க எல்லாருக்கும் இனிய தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே, இப்போ நாங்க பொங்கல் vlog பண்ணலாம்னு இருக்கோம். காலையில இருந்து எங்களோட சமையல்ல இருந்து எங்கெங்கெல்லாம் போறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. எங்க போறோம்? இன்னைக்கு நாங்க பீச் போலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அங்க போனா தெரியும், கூட்டமா இருக்கா என்னன்னு தெரியல. வாங்க அங்க போய் பார்க்கலாம். இது என்னோட பொங்கல் சாரி, நல்லா இருக்கா சொல்லுங்க. ஆமா, காஞ்சிபுரம்ல வாங்குனது, இது சூப்பரா இருக்கும். ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலங்காத்தாலேயே கோலத்தை போட்டு ஸ்டார்ட் பண்ண என்னோடய மனைவி அடுத்தது பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன சமையல் அப்படின்றதெல்லாம் அப்படியே லைனாக அந்த வீடியோவில் பார்த்துட்டே இருக்கேன். ஹாய் பாபு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கேன் பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள் சமையல் தான். சர்க்கரை பொங்கல். சூப்பர். சர்க்கரை பொங்கல், சாதம். சாதம் கொஞ்சம் தான் இருக்கும், ஏன்னா பொங்கல் மத்த ஐட்டம் ஜாஸ்தியா இருக்குல்ல, நல்லா சாதம் கம்மி பண்ணிட்டேன். இது என்னன்னா தாளகம். எல்லா காயும் போட்டுட்டு எல்லா பயிர் வகைகளும் போட்டு கிழங்கு எல்லாமே போட்டு ஒரு தாளகம். சூப்பர், சரியான குழம்பு, சூப்பர் டேஸ்டா இருக்கும். காராமணி, மொச்சை, அப்புறம் பீன்ஸ் பயிறு, அவரைக்காய், கேரட்டு, பூசணி, கத்திரிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, சேனக்கிழங்கு எல்லாமே இருக்கு இதுல. செம்ம டேஸ்டா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா சேப்பக்கிழங்கு ரோஸ்ட். சேப்பக்கிழங்கு ரோஸ்ட். அப்புறம் போண்டா, மசால் வடை. சூப்பர். இவ்வளவுதான் நம்ம வீட்டுல இன்னைக்கு சிம்பிளான சமையல். பொங்கலோட சமையல். ஓகே, பொங்கல் சமையல் சாப்பிட்டு முடிச்சிட்டு எங்க போலாம்? நம்ம இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். இன்னைக்கு டே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். அதுக்காக நாங்க எல்லாரும் எங்க போலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் தெரியுங்களா? பீச்சுக்கு போறோம். செம்ம. ஆனா அது என்ன பீச்னு இப்போ வரைக்கும் முடிவு பண்ணல. ஆமா, அது நீங்க வீடியோ பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கே தெரியும். ஓகே, பை. மணி, என்ன சாப்பிடுற? சாப்பாடு. ஓகே, சக்கரை பொங்கல், வடை. அட 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 அட, வேற லெவல் போலியே. வேற லெவல். சரி சாப்பிடு சாப்பிடு, பீச் கிளம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பீச்சுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பீச்சுக்கு கிளம்பிட்டோம். பெசன்ட் நகர் பீச் போகலாமா மெரினா பீச் போகலாமான்ற ஒரு கன்ஃபியூஷனில்
பெசன்ட் நகர் பீச் வேண்டாம், மெரினா பீச்சே போகலாம். ஏன்னா அதுதான் எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் கிட்டே இருக்கிறதுனால அங்கே போய்ட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த நாப்பியர் பிரிட்ஜ் செஸ் போர்டு மாதிரி அவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. வாங்க பீச்சுக்கு போயிட்டு அங்கே என்னென்ன பண்ணுறோன்றதெல்லாம் பார்க்கலாம். ஒரு வழியாக டிராஃபிக்லாம் கடந்து பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சுக்கு வந்த உடனே மனிஷா என்ன பண்ணான்னா, டேடி எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னா, நாங்கள் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அந்த ஐஸ்கிரீம் கடைக்காரண்ணா என்ன ப்ரோ யூடியூப் சேனலா அப்படின்னாரு. ஆமாங்க அப்படின்னு சொன்னேனுமே நானும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாரு. ஒரு சப்ஸ்கிரைபர் ஏர்ன் பண்ணிட்டோம் நாங்கள் பீச்சுக்கு வந்து. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நாங்கள் பீச் வந்துட்டோம். மெரினா பீச் சரியான கூட்டமாக இருக்குது. செம்ம கூட்டமாக இருக்குது. அதனால் வந்தே தீருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆமாம், அவ்வளோ கூட்டம் பாருங்கள். மணி சின்ன சாப்பிட்ற இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டைம் நியர்லி 5 o'clock ஆயிடுச்சு. ஸோ சன் செட் ஆகிற டைமு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். என்னடா மெரினா பீச் வரைக்கும் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் கூட பண்ணலன்னா எப்படி? அதனால தான் கொஞ்சம் அப்பப்போ நாங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்காக அதை வந்துட்டே இருக்குது. பீச்சுக்கு வந்தாலே சின்ன குழந்தைங்கள்லாம் மணல் வீடு கட்டி விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி ஆசைப்பட்டது தான் என்னோடய பொண்ணு. மணல் வீடு கட்டிகிட்டு இருக்கா பாருங்களேன். நடந்து டயர்ட் ஆனதுனால நானும் என் ஒய்ஃபும் ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு போட்டோம். கடைசியில் பார்த்தா சுக்கு காப்பி எதுக்கு சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டார் அண்ணன். சுக்கு காப்பி வாங்கி குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நிஜமாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. செம்ம காரமாக, அதுவும் இந்த பீச்சில் காற்றோடு குடிக்கும்போது சூப்பராகவே இருந்தது.
நாங்கள் டீ குடிக்கிற கேப்பில் என் குட்டி பொண்ணு என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்களேன். பபுள்ஸ் வச்சு ஊற்றிட்டுருக்கா. அதுவும் இந்த பீச்சு காற்றுல செம்மையாக போயிட்டுருக்கு. நானும் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ஒரு முட்டை கூட வரலங்க. இங்கேடா தனியாக ஃபோனை வச்சு எதோ பார்த்துட்ருக்கா அப்படின்னு பார்த்தா இன்ஸ்டாகிராமில் லைவ் போயிட்டுருக்காங்க மேடம். சரி ஓகே, அதை நம்ம அப்படியே ஷூட் பண்ணலாமே, நல்லா இருக்கே அப்படின்றதுனால தான் இதையும் ஷூட் பண்ணிட்டேன். சரி ஓகே, எல்லாமே முடிச்சுட்டு கடலுக்கு போகலாம் அப்படின்னு போனால் அங்கே ஒரு ஷாக் கொடுக்குறாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா கடலுக்கெலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி வேலி போட்டு வச்சுருக்காங்க. அதையே மீறி சில பேர் போனாங்க பாருங்கள். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா விசில் அடித்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இவங்கள மீறி நிறைய பேர் போனாங்க பாருங்கள். உடனே ஜீப் எடுத்துக்கிட்டு போலீஸே உள்ளே வந்துச்சுங்க. அதுவும் பாருங்களேன், போலீஸ் ஜீப்லாம் உள்ளே வந்து கடல் சீற்றமும் ரொம்ப நிறைய தான் இருந்தது. அதனால தான் என்னவோ தெரில, அலோவ் பண்ணவே இல்லை. அங்கே வருங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். போலீஸ் நம்மளை துரத்துறதுக்குள்ளேயும் நம்ம எந்த துரத்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். சரியான டயர்டாக இருக்குது. வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்து தூங்கணும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். பாய்.